Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 23 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் ஆகாஷ் வந்து ஜோன்ல என்டர் ஆயிருந்திருப்பான். அப்ப டாச்சாவுமே சொல்றான் ஆகாஷ் வந்து இப்ப காகமி மாதிரி இருக்கானே கிட்டத்தட்ட முக்காவாசி டிஃபென்சிவ் ரேஞ்ச் அவனே கவர் பண்ணியிருக்கான். மீதி 4 பேர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படினு டாச்சா சொல்றான். அதுக்கு முரசகிபரா வந்துட்டு இல்ல இது அப்படி இல்ல, அவங்களோட இவ்வளவு பெரிய மிஸ்டேக்கு அப்புறம் ஆகாஷ் வந்து அவங்க கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்க்கல, அவங்க தடுக்கிற ஹெல்ப் பண்ணலனா கூட ஆகாஷே இதை தனியா பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படின்னா அவன் டிஃபெண்டிங்குமே தனியா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சாவுக்கு ஒரு ஷாக்கு. ஆகாஷோட டிஃபென்சிவ் ரேஞ்ச் காகமியோட பயங்கர பவர்ஃபுல்லா ரொம்பவே அதிகமா இருக்குது. சேரி பிளேயர்ஸால சுத்தமா தாக்க முடிய முடியல. இஸ்கி கையில பால் இருக்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தே ஆகாஷ் வந்து பால் பண்ணிட்டு ஓடிறான். அப்ப ஆகாஷ் டிஃபெண்ட் பண்றதுக்கு காகமி வந்து நிக்கிறான். நான் ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஆகாஷ் அஞ்சாறு அவனோட எம்பரரை யூஸ் பண்ணி காகமியை தள்ளி விடுறான். இருந்தாலுமே காகமி விடாம ரெண்டாவது வாட்டி வந்து ட்ரை பண்றான். அப்பயுமே வந்துட்டு ஆகாஷ் ஒரு ஆங்கிள் பிரேக்க போட்டு அவனை தள்ளி விட்டுட்டு கிரவுண்ட்லயே நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்று ஷூட் பண்ணிடுறான். அப்ப ஆகாஷ் இவங்க கிட்ட வந்துட்டு நீங்க அவுட் சைட்ல இருந்து அங்க 3 ஷூட் பண்ண மட்டும் தடுக்க ட்ரை பண்ணுங்க, அப்படி உங்களால முடியலனாலும் பிரச்சனை இல்ல, நானே தனியா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்து ஆகாஷ் வந்துட்டு அவனோட எம்பரரை யூஸ் பண்ணி காகமி கையில இருந்து பாலை ஈஸியாவே தட்டி விடுறான். அப்ப காகமி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கான், என்னால இவனை தடுக்கவே முடியல, இத்தனைக்கு நான் அந்த ஜோனுக்குள்ள பாட்டம் வரை இறங்கிட்டேன், பட் இன்னுமே எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த செகண்ட் டோரை நான் ஓபன் பண்ணல, இவனை தாண்டி நான் சும்மா இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒன்னும் ஓபன் ஆக போறதும் கிடையாது, நான் இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காகமி ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கப்ப குரோகோ அவனை கூப்பிடுறான். நீ ஏன் கிவ் அப் பண்ண கூடாது, அது ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு கேக்குறான். என்னடா இது என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்குது. நான் ஒண்ணு இந்த கேம்ல இருந்து உனக்கு கிவ் அப் பண்ண சொல்லல, நீ இப்படி தனியா போராடுறதுல இருந்து கிவ் அப் பண்ணு தான் சொல்றேன், நான் உனைய தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா சமக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அந்த சமயம் நீ மட்டும் தனியா சமக்க வேண்டாம், நானுமே உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு குரோகோ சொல்றேன். அப்ப காகமி வந்துட்டு இருந்தாலும் நானே இது தனியா சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். பட் குரோகோ பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல குரோகோ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். சரி நான் உன்னோட ஹெல்ப் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதை நம்ம சேர்ந்தே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோகோ இப்ப ரெடி ஆகுறாங்க. அப்ப இசுகி வந்து பால குரோகோ கிட்ட குரோகோ மிஸ்டைரக்ஷன் பண்ணி ஆகாஷியோட ரேஞ்சுக்கு வெளியே கொடுக்குறான் பாச. உள்ள கரெக்டா கியோசி நின்னுகிட்டு இருக்கான். கியோசி அந்த பால ஷூட் பண்ண வரும்போது அங்கேயுமே ஆகாஷி வந்து அதை தடுக்கிறான். அந்த பால ஆகாஷியை எடுத்துட்டு திரும்ப ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த வாட்டி குரோகோ காகமி 2 பேரும் அவனை டிஃபெண்ட் பண்ண நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னும் டபுள் டீமிங் பண்ணல, காகமி முன்னாடி நிக்கிறான், குரோகோ பின்னாடி நிக்கிறான். ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங்கான பிளான் மூலமா என்னை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சா கூட என்கிட்ட எம்பரர் இருக்கு, என்னால ஃபியூச்சரை பிரெடிக்ட் பண்ண முடியும், என்னோட எம்பரர் இருக்கிற வரை யாராலும் என்னை பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி நினைச்சிட்டு இருக்கான். அப்ப காகமி வந்துட்டு குரோகோ சொன்ன ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். உன்னோட கண்ணா அவனோட கண்ணும் டிஃபரெண்ட், அவன் கிட்ட எம்பரர் இருக்குது, அதனால நான் உன்னோட கண்ணா மாதிரி அவனுக்கு ஒரு டிஃபரன்ஸ் காட்டுறேன் அப்படின்னு குரோகோ சொல்லியிருப்பான். அப்ப ஆகாஷ் வந்துட்டு காகமி ஒரு சைடு ஏமாத்திட்டு இன்னொரு சைடு கரெக்டா வர்றான். பட் அவனுக்கே தெரியாம அந்த இடத்துல குரோகோ எப்படி வந்தானே தெரியல, கரெக்டா நிக்கிறான். அவனும் இது எப்படி குரோகோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸாக்கே ஒண்ணும் புரியல. அப்பதான் முரசகிபரா சொல்றேன், ரொம்பவே சிம்பிள், அவன் ஆகாஷியை பார்க்கல, இவ்வளவு நேரம் காகமியை தான் பாத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு. அப்பதான் மிடோரிமாவுமே சொல்றேன், இவன் வந்துட்டு காகமியோட மூவ்மெண்ட் தான் பிரெடிக்ட் பண்ணிருக்கான், அண்ட் அவனோட மூவ்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அப்படியே அவன் எந்த பக்கம் போறானோ அது ஆப்போசிட் சைடுல வந்திருக்கான், அதான் கரெக்டா என்ன லாக் பண்ணிட்டான். அப்பதான் ஹியூகாவை நினைக்கிறேன் இது வந்துட்டு எம்பரர் ஐ மாதிரி கிடையாது, அதோட டிஃபரெண்ட் தான், இது எல்லாமே குரோகோ வந்துட்டு மிஸ்டைரக்ஷனுக்காகவே பழகின அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ், அப்புறம் காகமியோட அவன் சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த ஒரு டைம், இது எல்லாமே சேர்ந்து தான் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குது. ஆப்போனன்ட்டோட ஃபியூச்சரை தானடா பிரெடிக்ட் பண்ணுவேன், எங்கால எங்க டீம்மேட்டோட ஃபியூச்சரே பிரெடிக்ட் பண்ணுவா, இதுதான் எங்க ஆளோட எம்பரர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றேன். அப்படியே குரோகோ கத்திக்கிட்டு ஆகாஷ் கிட்ட இருந்து அந்த பாலை ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பாலை காகமி எடுத்துட்டு வந்து கோட்டர்வை தாண்டி ஈஸியா முன்னாடி வந்துடுறான். ஆகாஷ் வந்துட்டு அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கிறான். என்கிட்ட ஒரு டர்ன் ஓவர் நடந்திருக்கு, அந்த அதை நடக்க விட்டது நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் ரொம்ப கடுப்பா இப்ப செம்ம ஸ்பீடா காகமிக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அப்போ காகமி வந்து ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல பால தூக்கி குரோகோ கிட்ட பாஸ் பண்ண குரோகோ மறு செகண்டே காகமி கிட்ட கொடுத்துறான். காகமி ஜம்ப் பண்ணி ஏர்ல நின்னுகிட்டு இருக்கான். இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் திரும்ப வந்து ஜம்ப் பண்றான். எல்லாருமே இந்த ஷாட்டை மேக் பண்ணிடுறான் காகமி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. கவலையப்படாதீங்க, நான் இந்த ஷாட்டை கண்டிப்பா மேக் பண்ணுவேன், நான் இந்த டீமோட ஒட்டுமொத்த ஹோப்பையும் என்னோட முதுகுல சமந்துகிட்டு இருக்கேன், கண்டிப்பா நான் இந்த ஷாட்டை மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி ஷூட் பண்ண வரும்போதே அந்த கதவு லைட்டா திறக்குது. அந்நேர காகமி வேற லெவல் ஆகாஷ் தலைமையிலே பால டங்க் பண்றான். அதை பாத்துக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே செம்ம ஷாக்கா போகுது. ராக்குசான் பிளேயர்ஸாலே இதை நம்பவே முடியல. ஆகாஷே ஒரு நிமிஷம் அவங்க 2 பேரை பார்த்து அப்படியே தகச்சு போயிடுறான். இப்ப ராக்குசான் 92 சைரின் 80ன்னு சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். ஹை ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஆகாஷ் இந்த அளவுக்கு மோசமா பீட் பண்ற மாதிரி நான் இப்பதான் பாத்துருக்கேன் அப்படின்ட்டு டாச்சியா சொல்றேன். அதுக்கு முரசகிபரா வந்துட்டு இல்ல நான் இவன் கூட மிடில் ஸ்கூல்ல விளையாடுறப்ப ஆகாஷ் தான் வேற லெவல்ல வின் பண்ணான், நான் அப்போல இருந்து ஆகாஷ் யார் கூடயும் தோத்ததா பார்த்ததே கிடையாது, அவனோட ஹை ஸ்கூல்ல மட்டும் இது புதுசு இல்ல, அவனோட என்டையர் லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மோசமா அவன் தோக்குறான், அண்ட் ஆகாஷோட ஃபேஸ்மே நான் இப்படி பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு சொல்றான். அடுத்த பால் அப்படியே ஆகாஷ் ஷூட் பண்ணும்போது அந்த பால மிஸ் பண்ணவும் செய்யறான். அந்த பால கியோசி கரெக்டா ரீபவுண்ட் ஆடிறான். அவனே சொல்றான் நான் இந்த மாதிரி ஆகாஷியை பார்த்ததே இல்ல அப்படின்ட்டு. அவன் இப்ப அது மட்டும் இல்லாம ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கான், அப்படின்னா இவன் கண்டிப்பா ஜோன் விட்டு இப்ப வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காகமி அந்த பால வேற லெவல்ல கொண்டு வந்து டங்க் பண்ணிடுறான். இப்ப சரின் 10 பாயிண்ட் தான் பின்னிங்க இருக்காங்க மறுபடியும். அடுத்துமே ஆகாஷ் வந்துட்டு ஒரு நார்மலான பாஸ கூட ஈஸியா ஹியூகா ஸ்டீல் பண்ணிட்டு போற மாதிரி கொடுக்குறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்ட அப்படின்னு. இல்ல நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்து இசுகி வந்து ஆகாஷ் கிட்ட இருந்து ஒரு ஈகிள் ஸ்பியரை போட்டு பால வாங்கிடுறான். கிவ் அப் பண்ணிரு, உன்னால வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாய்ஸ் சொல்லுது. அடுத்து கியோசி ஒரு பால் ஆகாஷை ஷூட் பண்றப்ப அவனே தடுத்து விடுறான். நீ வாய மூடு, நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றான். அடுத்து ஆகாஷ் ஒரு பால் கொண்டு வந்து அவனே தனியா விளையாடாம இந்த வாட்டி லியோ கிட்ட பாஸ் பண்றான். பட் அந்த பாஸ் அவனுக்கு பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த பாஸை பாக்குறப்ப நான் ஏதோ வினோதமான யார்கிட்ட பாஸ் வாங்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லியோ நினைக்கிறேன். அந்த பால் லியோ வாங்கி டக்குனு ஹியூகா வரக்குள்ள ஷூட் பண்றான். பட் அந்த பால் பேஸ்கெட் விட்டு வெளியே வருது. அந்த பால் கியோசி ரீபவுண்ட் ஆப்போசிட் சைடுல அங்கிட்ட காகமி கிட்ட கொடுக்குறான். கோட்டரும் வேமா ஓடி போறான். அப்படியே பின்னாடி திரும்பி ஆகாஷியை பார்த்தா ஆகாஷ் இவனோட ரொம்ப ஸ்லோவா வந்துகிட்டு இருக்கான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டருக்கே ஒன்னும் புரியல. அந்த
அந்த பால் அப்படியே இசுக்கி கொண்டு வந்து ஹியூகா கிட்ட கொடுக்க ஹியூகா இன்சைட்ல போய் ஒரு பால் ஷூட் பண்ணிடுறான். அப்ப ஆகாஷியை பார்த்து கோட்டருக்கே ரொம்ப கடுப்பாகுது. அடுத்துமே ஆகாஷி ஒரு சிம்பிளா கொடுக்க வேண்டிய பால் கூட ஈஸியா காகமி ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறான். அந்த பால் இசுக்கி கொண்டு வந்து கோட்டருவை ஏமாத்தி குரோக்கோ கிட்ட கொடுத்துறான். அப்ப குரோக்கோ வந்துட்டு அதை செம்ம ஃபாஸ்டா ஒரு இக்னைட் பாஸ் போட்டு காகமி கிட்ட கொடுக்க காகமி பிடிச்ச வேகத்துக்கு பேஸ்கெட்குள்ள ஒரு சாத்திட்டு போய்கிட்டே இருக்கிறான். இன்னும் ஒரே ஒரு பேஸ்கெட் போட்டா சைரின் ஈக்குவல் பண்ணிடுவாங்க. சைரின் 90 ராகுசன் 92 சொல்லிட்டு இப்ப பாயிண்ட் வருது. அப்ப நெபுயா வந்து ஆகாஷியோட சட்டையை பிடிச்சு நின்றுறான். என்னடா இப்படி பாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கான். அப்ப ராகுசன் டீமோட கோச்சுமே வந்துட்டு ஒரு டைம் அவுட் கேட்டுறாரு. அப்ப கோச்சுக்கே ஒன்னும் புரியல, ஆகாஷி இவ்வளவு அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஆகாஷி இந்த அளவுக்கு உடஞ்சு போகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவன் டீம்மேட்ஸோட இப்ப இவன் அவ்வளவு சிங்க்ல இல்ல, அதனால இவன் இப்ப வெளியே எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சப்ஸ்டிட்யூட்ல அவனை மாத்துறேன் அப்படின்னு சொல்ல வரும்போதே மாயசுமி எந்திரிச்சு பேசுறான். மாயசுமி அப்படியே ஆகாஷியை பார்த்துட்டு நீ உன்னையே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிற, நான் எதுவும் உன்னை மோட்டிவேஷன் பண்ணியோ இல்ல திட்டியோ உள்ள கொண்டு போயின்னு சொல்லிட்டு நினைக்கிறியா? உன்னை இந்த மாதிரி பாராட்டுறதோ திட்டுறதோ அந்த மாதிரிலாம் என் லைஃப் லாங் எப்பவுமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். உன்னால முடிஞ்சதெல்லாம் இவ்வளவுதானா, என்னால நம்ப முடியல. அன்னைக்கு ஸ்கூல் டாப்ல அந்த ரூஃப்ல வச்சு என்கிட்ட பேசினவனே நீ இல்ல, இன்ஃபேக்ட் ஜஸ்ட் நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயசுமி கேக்குறேன். அப்ப ஆகாஷி வந்து அவன் மனசுக்குள்ளேயே நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லா மொமெண்ட்ஸையும் நினைச்சு பாக்குறான். அவங்க அம்மா தான் அவனுக்கு முத பேஸ்கெட் பால் கொடுத்து விளையாட வச்சிருப்பாங்க. இதை நினைச்சுக்கிட்டே நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ தான் என்னோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னொரு பர்சனாலிட்டி அவன் கிட்ட பேசுது. இவன் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மாவுமே இறந்துடுறாங்க. அவன் மனசாட்சி இவங்கிட்டே பேசுது. நீ வந்துட்டு ரொம்பவே சிறப்பான ஒரு ஃபேமிலியில பிறந்தவன், எப்பவுமே எல்லாரை விட ஒரு படி மேல இருக்கிறவன், எப்பவுமே வின் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன். ஈவன் உன்னோட அம்மா இறந்தப்ப கூட நீ எந்த ஒரு இடத்துலயும் ஸ்டாப் ஆகவே இல்ல. அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு பேஸ்கெட் பால் அவனுக்கு இருக்குது. அவங்க அம்மா கடைசி அவங்க கிட்ட விட்டுட்டு போனது. அவங்க அப்பா வந்துட்டு நீ வின் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரை இந்த பேஸ்கெட் பால் விளையாண்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டேக்கோ மிடில் ஸ்கூலோட பிராக்டிஸ் எல்லாமே ரொம்பவே ஹார்டா இருந்தது, ஆனா ரொம்ப பெயின்ஃபுல்லா இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த எபிலிட்டி எல்லாம் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதையும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறமா நாங்க எங்களோட செகண்ட் சாம்பியன்ஷிப் லீக் வின் பண்ணோம். இது யாரா இருந்தாலும் ஒரு இம்பாசிபிளான விஷயம் தான். அவங்க எல்லாரும் இருந்ததுனாலதான் இது நடந்தது. ஆனா அதுக்கப்புறமா எங்க டீம் ஃபுல்லாவே ஜெயிக்கணும்ன்றதுல மட்டுமே போக்கஸ்டா போச்சு. அதுக்கப்புறம் எங்க பிளேயர்ஸ் மத்த எல்லாரோட டேலண்ட்டுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு என்னால அதை கீப் அப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் கிரியேட் ஆச்சு. அவங்க நீ பின் தள்ளிட்டு போயிருவாங்களோன்ற பயம் ரொம்பவே அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி நினைச்சுக்கிட்டு இருக்கப்பதான் முரசகி பரா கூட ஒன்னு விளையாண்டுருப்பேன். அப்பதான் அவங்க எல்லாரும் கூட நான் சேர்ந்து கீப் அப் பண்ணணும் அப்படின்னா நானுமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அப்பதான் அந்த ஆகாஷியோட இன்னொரு பர்சனாலிட்டி அவனை டேக் கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா தான் நாங்க தேர்ட் நேஷனல் கேமுக்கு போனோம். என்னை ஃபாலோ பண்ணி தான் அவங்க வந்தாங்க. அங்கேயுமே நாங்க ரொம்பவே ஈஸியா வின் பண்ணிட்டோம். அப்ப நான் அப்சல்யூட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எல்லாரை விட நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆகாஷி கேட்கறேன். ஆமா நீ எப்பவுமே இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க ஆகாஷி சொல்றான். அப்ப அந்த பழைய ஆகாஷி வந்துட்டு சொல்றான், நான் வீக்னஸ் இருந்ததுனாலதான் நீ பிறக்கவே செஞ்ச. நான் ஜெயிக்கிறது மட்டுமே ஆசையா வச்சிருந்து மத்த எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டேன். அதனாலதான் நான் எதுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றத பத்தியே யோசிக்காம விட்டுட்டேன் அப்படின்ட்டு இந்த பழைய ஆகாஷி சொல்றேன். அண்ட் நீயுமே இப்ப அதே மிஸ்டேக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கில்ட் ஃபீல் அது எப்பவுமே இருக்கும். தோக்குறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது எல்லாமே கம்ப்ளீட்லி தப்பு. நம்ம குரோக்கோக்கு அகைன்ஸ்டா விளையாண்டுகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றேன். சோ இப்ப அந்த உட்கார்ந்து இருந்த ஆகாஷி, அதாவது பழைய ஆகாஷி, மிடில் ஸ்கூல்ல முத இருந்த ஆகாஷி வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு இப்ப வெளியே வரான். அப்ப அப்படியே ஆகாஷி எந்திரிச்சிட்டு என்னைய பார்த்தா நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்ட, நான் தான் செய்ஜிரு ஆகாஷி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப லாஸ்ட் ஆகாஷி பேசிக்கிட்டு இருந்த கான்வர்சேஷன் புரியல அப்படின்னா நான் இன்னுமே சிம்பிளா சொல்லிடுறேன். அந்த உட்கார்ந்து இருந்த ஆகாஷி தான் மிடில் ஸ்கூல்ல முத இருந்த ஆகாஷி, எல்லார்கிட்டயும் ரொம்ப அமைதியா நல்லா நடந்துக்கிட்டு அந்த ஒரு ஆகாஷி. அந்த நின்னுகிட்டு இருந்த ஆகாஷி வந்துட்டு ஆகாஷியோட பயத்தினால உருவானவன். எல்லாரோட ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இவங்க கூட நான் தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உருவான ஒரு பர்சனாலிட்டி அவனுக்கு. அந்த ஒரு நின்னுகிட்டு இருந்த பர்சனாலிட்டி தான் ஆக்சுவலா ஆகாஷிக்கு வந்துட்டு முரசகி பாரா கூட அந்த கேம் போட்டிருப்பாங்க. அப்ப இருந்து இப்ப வரை இருந்திருக்கும். பட் இப்ப என்ன நடந்துன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்திருப்பீங்க. இப்பதான் உண்மையான ஆகாஷி எந்திரிச்சு வெளியவே வந்திருக்கான். உண்மையான ஆகாஷி ஒன்னும் இந்த ஆகாஷி லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாதுதான். பட் அவனோட கேம் பிளே எப்படி இருக்குன்றத அடுத்த எபிசோட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.